பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 14ஆம் அத்தியாயம் முதல் வாக்கியம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உங்கள் சொந்த குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் ஆராதிக்க போகிற சபையாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கட்டப்படுவதற்கு தேவையான காரியம் புத்தி மட்டுமே. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8:14 ஆண்டவர் சொல்கிறாரு, நானே புத்தி. ஐ ஹவ் சவுண்ட் விஸ்டம். சவுண்ட் விஸ்டம் இஸ் மைண்ட் சொல்கிறார் ஆண்டவர். நானே புத்தி. அப்போது தேவனே அஸ்திபாரமாக கொண்டு, கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு கட்டப்படுகிற எந்த குடும்பமோ, எந்த ஊழியமோ, எந்த சபையோ அசைக்கப்படாது. ஆமீன். வீடு கட்டும் மனிதனே உன் அஸ்திபாரம் எங்கே? கற்பறை மீதோ மணலின் மீதோ. வீடு கட்டும் மனிதனே உன் அஸ்திபாரம் எங்கே? கற்பறை மீதோ மணலின் மீதோ. பெருமழை வரும், பிரச்சனை வரும், அசையாமல் நிற்பது உன் வீடுதானே. பெருமழை வரும், பிரச்சனை வரும், அசையாமல் நிற்பது நம் வீடுதானே. அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் கட்டினதாலே, அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் கட்டினதாலே. வீடு கட்டும் மனிதனே உன் அஸ்திபாரம் எங்கே? கற்பறை மீதோ மணலின் மீதோ. வீடு கட்டும் மனிதனே உன் அஸ்திபாரம் எங்கே? கற்பறை மீதோ மணலின் மீதோ. பெருவெள்ளம் வரும், போராட்டம் வரும், அசையாமல் நிற்பது உன் வீடுதானே. மழை பெஞ்சு அடுத்தாப்புல ஃப்ளட்டு தான் வரும். பெருவெள்ளம் வரும், போராட்டம் வரும், அசையாமல் நிற்பது நம் வீடுதானே. அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் கட்டினதாலே, அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் கட்டினதாலே. வீடு கட்டும் மனிதனே உன் அஸ்திபாரம் எங்கே? கற்பறை மீதோ மணலின் மீதோ. எங்க தேவ பிள்ளைகளுக்கு கஷ்டம் நஷ்டம் வராதா? வருங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். ஆனால் நிலைச்சு நிற்பாங்க. ஆமீன். யோபு சொல்கிறாண்ட எவ்வளோ இழப்பு. என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 13:15 வாசிக்கிறோம். தாவீதுக்கு வந்த கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு மேலேயா? 1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வாக்கியம். அவன் மிகவும் நெருக்கப்பட்டான், ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பவுலப்போஸ்தலனுக்கு வந்த கஷ்டங்கள் மேலேயா? ரோமர் 8:36 சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை வேறு பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. இந்த நாளில் என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் தேவ பிள்ளைகளை நீங்கள் குலுங்கி போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு எந்த குடும்பமோ, எந்த சபையோ, எந்த ஊழியமோ அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.